இந்த ஃபாஸ்ட் எவால்விங் வேர்ல்டில் ஒரு விஷயம் வந்து ரொம்ப கான்ஸ்டன்ட், லேர்னிங், கண்டினியூஸ் லேர்னிங். ஸோ வெல்கம் டு CodeBinX சேனல். நம்மளுடைய சேனலில் இந்த வீடியோவில் கண்டினியூஸ் லேர்னிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ப்ரோக்ராமர் அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங் ஆஃப் ரீசன்ட் டென்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்னால அவங்களுடைய கரியர் க்ரோத் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறக்கானதும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்டார்டிங் ஆஃப் வித் தி ரீசன்ஸ் ஏன் வந்து நம்ம வந்து லைஃப் லாங் லேர்னிங் ஆஸ் அ ப்ரோக்ராமராக பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ரேப்பிட் பேஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ். இப்போ நம்மளோட எவல்யூஷன் ஆஃப் டெக்னாலஜியை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதனுடைய ஸ்டடி அண்ட் ஸ்டேபிள் சேஞ்சஸாக தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு டெக்னாலஜி கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ரொம்ப வருஷம் அவங்களால ஓட்ட முடியும். ஏன் ஒரு சிலர்லாம் வந்துட்டு அவங்களோட ஃபுல் லைஃப் டைமே வந்துட்டு அந்த டெக்னாலஜியை வச்சே ரன் பண்ண முடியுங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. மேபி லாஸ்ட்டு கொஞ்சம் வருஷம் வேணால் மாறி இருக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஸ்டடி அண்ட் ஸ்டேபிளாக தான் போச்சு. ஆனால் ரீசன்ட் இயர்ஸ் வந்து டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப டு தி பீக், அதனுடைய வந்து சேஞ்சஸ் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக இருக்குது. கொஞ்சம் வருஷம் முன்னாடி வந்து டாபிக் ஆஃப் தி டே மாதிரி இருந்த ஒரு சில டெக்னாலஜிஸ் இப்போ எல்லாம் வந்துட்டு வழக்கத்திலே இல்லாத அளவுக்கு போகுது. நிறைய டூல்ஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ், எக்ஸ்டென்ஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்துட்டு எமர்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ நிறைய டூல்ஸ் வந்துருச்சு, நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்துருச்சு. வித் நிறைய ஈஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கொண்டு வந்து நிறைய வந்து லைப்ரரிஸ்லாம் வந்து அவைலபிள் ஆகிட்டே இருக்குது. ஸோ யூ ஷுட் ஹாவ் டு கீப் ஆன் லேர்னிங். அந்த டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை லேர்ன் பண்ணால் மட்டுமே உங்களால் சஸ்டெயின் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் அப்ளிகேஷனுங்கிறது வந்துட்டு டாபிக் ஆஃப் தி டேயாக இருந்துச்சு. ஒரு நிச் ஃபீல்டாக இருந்துச்சு. எவ்ரி ஒன் வந்துட்டு எல்லாத்தோடைய பார்வையும் வந்துட்டு ஹவு டு மேக் மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி டெஸ்க்டாப்பில் இருந்து மொபைல் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஃபீல்டாக இருந்துச்சு. நிறைய பேர் மொபைல் அப்ளிகேஷன் லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய கோர்சஸ் கூட தனியாக கற்றுக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்த ஒரு ஃபீல்டு வந்து இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, இப்போ வந்து எல்லாத்துடைய பார்வையும் எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பிளாக் செயின். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு அவங்களுடைய பார்வை போயிருக்கு. ஸோ மொபைல் அப்ளிகேஷன் டாபிக் ஆஃப் தி டேவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆர்டிஃபிஷியல் அண்ட் பிளாக் செயின்ஸ் தான் வந்துட்டு க்ரூஷியல் பார்ட் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்மளுடைய பார்வை அங்கே போயிடுச்சு. ஆப்வியஸ்லி மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டில் இருந்தவங்க இப்போ ஆப்வியஸ்லி அவங்க வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் பிளாக் செயின் இந்த மாதிரியான டெக்னாலஜி, ஐஓடிஸ் போன்ற டெக்னாலஜிஸ் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படின்னா மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் ஓவர் பை இந்த டெக்னாலஜிஸ் வந்துடும். ஸோ நம்மளுடைய சேஞ்சஸ் எவ்வளோ ஸ்பீடாக ரன் ஆகிட்ருக்கோ நம்ம டெய்லி லேர்னிங் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு டெக்னாலஜி கற்றுக்கிட்டோம் அதிலே போயிடலான்னு சொல்லி இருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்குது. இப்போது என்ன டெக்னாலஜி வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த டெக்னாலஜி நாளைக்கு இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்டேட்டடாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ணிக்க முடியும். ஸோ தட் இஸ் வை அந்த டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ்னால தான் இவ்வளோ நம்ம வந்து லைஃப் லாங் லேர்னிங் போயே ஆகணும். ஸோ நம்ம லைஃப் லாங் லேர்னிங் போகிறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ், ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு லேர்னிங். அதாவது நீங்கள் வந்து டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால ஒவ்வொரு டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்ஸும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படும். ஸோ டெக்னாலஜி சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெக்னாலஜிக்கு என்ன ஸ்கில் தேவையோ அவங்கள மாதிரி ஆண்களை தானே எம்ப்ளாய் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் எம்ப்ளாய்டாக இருக்கணுன்னாலே நீங்கள் வந்து அப்கமிங், அதாவது வரக்கூடிய டெக்னாலஜியை வந்துட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மூலமாக எம்ப்ளாய்டாகவும் இல்லாமல் அது கூட உங்களுடைய கெரியர் க்ரோத்துக்குமே ஆப்வியஸ்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து என்ஹான்ஸ் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. அதாவது நீங்கள் வந்து புது கான்செப்ட், டூல்ஸ், மெத்தடாலஜிஸ் இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து டைவர்ஸாக யோசிச்சு உங்களால் வந்து அதை டேக்கிள் பண்ண முடியும். இன்னோவேட்டிவ்ஸான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் ஃபீல்டில் வந்துட்டு ஆப்வியஸ்லி ரொம்ப ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன்ஸ் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். ஸோ மோர் ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் இருக்கணும். எவரோ ஃப்ரீ சொல்யூஷன் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் சர்வைவ் ஆப்வியஸ்லி பண்ண முடியும். ஸோ நீங்கள் டைவர்ஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை வந்துட்டு ஒரு மெத்தடாலஜிஸ் நீங்கள் வந்துட்டு கற்றுக்கிட்டால் மட்டும்தான் ரொம்ப ஆப்டிமைஸ். இப்போ புதுசாக டெக்னாலஜிஸ் வருது, அப்டேஷன்ஸ்லாம் வருது, அவங்க என்ன ஆக்சுவலி பண்ணுறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸில் எவ்வளோ ஆப்டிமைஸ்டாக கொண்டு வர முடியும், ஸோ ஸ்பீட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து டைம் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறது, பண்டில் சைஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நிறையா இருக்குது இல்லையா. ஸோ ஒவ்வொரு கேஸ் ஸ்டடிக்கும் நம்ம புதுசாக டெக்னாலஜிஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் வந்து கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அதை வந்து நம்மளோட ஃபீல்டில் யூஸ் பண்ணி ஆப்டிமைஸ்டாக நம்மளால் டெவலப் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ
innovative solutions find பண்ணுறதுக்கு optimized solutions find பண்ணுறதுக்கு you have to keep on using or learning the new technologies and methodologies. Next, driving innovations. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்து அதை வந்து இன்னோவேட்டிவாக சால்வ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு லைஃப் லாங் லேர்னர், ஸோ கண்டினியூஸ் லேர்னரால் மட்டும்தான் புது டெக்னாலஜிஸ் என்ன, புது ட்ரெண்ட்ஸ் என்ன, அந்த க்யூரியாசிட்டி மட்டும்தான் வந்து என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு இன்னோவேட்டிவ்ஸான திங்ஸை வந்துட்டு உருவாக்குறதுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ ஒரே திங்கில் வந்து ஸ்டேபிளாக நிற்கிறத விட்டுட்டு புது டெக்னாலஜிஸ் என்னென்ன அப்படிங்கிறத லேர்ன் பண்ணும்போது தட் வில் பி தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் இன்னோவேஷன். ஸோ ஒரு புது டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜிஸை அப்டேஷன் கொண்டு வரதுக்கோ, இல்லை வந்துட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு புது அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு லேர்னிங். ஸோ நம்ம கண்டினியூஸாக லேர்ன் பண்ணும்போது அட் ஒன் பாயிண்ட் அதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் தி இன்னோவேஷன். யார் ஒருத்தர் வந்து கண்டினியூஸாக லேர்ன் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து மேக்ஸிமம் இன்னோவேஷனுக்குள்ளாரெல்லாம் போவாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டும். ஸோ இவ்வளோ டெக்னாலஜிஸ், மல்டிபிள் டெக்னாலஜிஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸை வந்து ஒரு விஷயத்தை பற்றி கற்றுக்கும் போது ஆப்வியஸ்லி அட் ஒன் பாயிண்ட் இட் வில் லெட் டு இன்னோவேஷன். ஸோ திஸ் வில் ஆல்சோ லீட் ஃபார் தி புது அப்ளிகேஷன்ஸ் க்ரியேஷன்ஸோ, இல்லை ஏதாவது வந்து எக்ஸிஸ்டிங் டெக்னாலஜிஸை வந்து டெவலப் பண்ணுறக்கும் உறுதுணையாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி இன்னோவேட்டிவ்ஸான திங்ஸ் வந்து வர்றதுனால, இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து நம்ம கொண்டு வரதுனால இட் வில் ஆல்சோ மேக் யூ காம்படேட்டிவ். ஸோ ஒரு டீமில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆப்வியஸ்லி எம்ப்ளாயர் யார் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்க அண்ட் யார் வந்துட்டு டீமுக்கு இன்னோவேட்டிவ்ஸான ஐடியாஸ், எஃபிஷியன்ட் யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் வந்துட்டு எம்ப்ளாய் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுன்னு நினைப்பாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம இருக்கக்கூடிய ப்ரோக்ராமிங் ஃபீல்டு வந்துட்டு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். ஸோ எப்போ வேணாலும் யார் வேணாலும் ஃபயர் ஆஃப் ஆகலாம், கரெக்டுங்களா? அப்போது நம்ம வந்து அந்த இடத்துல நம்மளோட பொசிஷனில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து அப் டு டேட்டாக இருக்கணும். ஸோ தட் நம்மளுடைய எம்ப்ளாயர்ஸ் வந்துட்டு நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு ஆர் கீப்பிங் ஆன் இன் தேர் டீமுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புது இன்னோவேட்டிவ் ஐடியாஸும் நம்மளால் கொடுக்க முடியும். அண்ட் ஏதாவது சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும், ஸோ ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுனாலும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சால்வ் பண்ணி புது டெக்னாலஜிஸ் டக்குன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் மேக் யூ காம்படேட்டிவ் அமாங் யுவர் டீம்மேட்ஸ். ஸோ இந்த லைஃப் லாங் லேர்னிங்கை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாட் ஆல் தி எதனால லைஃப் லாங் லேர்னிங் வேணும்னு பார்த்தோம். அண்ட் அது பண்ணுறதுனால என்னென்ன மெரிட்ஸ்ன்னு பார்த்தோம். ஆனால் எப்படி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கோல்ஸ். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூ நீட் அ கோல். எதை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கோல் நம்மளுக்கு ஆப்வியஸ்லி தேவை. ஸோ அந்த கோல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ண முடியும். ஸோ சும்மா வந்து ரேண்டமாக நம்ம வந்து போகிறது எப்போவுமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கோலை ரீச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. ஸோ ஆஸ் அ ப்ரோக்ராமராக நீங்கள் எந்த டெக்னாலஜியை நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆர் எந்த ஃப்ரேம் ஒர்க்கை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆர் எந்த ஐடியை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நோக்கி போகணுமா, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னு பாருங்கள். உங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன. ஸோ அந்த ஃபீல்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி ஓகே. இல்லை நீங்கள் அதை விட்டு வேறு ஏதோ ஒரு ஃபீல்டில் இப்போ ஒர்க் பண்ணாலும் ஓகே. உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதில் என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்டடி பார்த்துட்டு அதிலிருந்து உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. இட் கேன் பி அன் ஐடி, இல்லை வந்து ஏதாச்சும் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கணுமா, இல்லை வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு மெத்தடாலஜி இல்லைனா கான்செப்ட்ஸ் கற்றுக்கணுமா, அந்த மாதிரி என்ன நீங்கள் கற்றுக்கணுங்கிற ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் கோல். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் அந்த கோல் செட் பண்ணிட்டீங்கன்னாவே ஆப்வியஸ்லி அந்த கோலை நோக்கி போக ஆரம்பிச்சிடணும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை கான்செப்ட் இல்லைனா ஏதாச்சும் வந்து ஃப்ரேம் ஒர்க்கை கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி எல்லா விஷயத்துக்குமே நம்ம ஆன்லைனில் ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு ஏஐ, ஸோ ஓப்பன் ஏஐ டெவலப் பண்ண ChatGPT தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆப்வியஸ்லி நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லாவே ஆன்சர்ஸ் வந்து அது கொடுக்குது. அண்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து கொஷின்ஸ் அதுக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. ஆப்வியஸ்லி உங்களுக்கான ஆன்சர்ஸ் கண்டிப்பாக வரும். அண்ட் நம்மளுடைய CodeBinX சேனலில் எப்படி ChatGPTயில் வந்துட்டு கொஷின்ஸ் வந்து கேட்குறது, ஆஸ் அ ப்ரோக்ராமராக கொஷின்ஸ் எப்படி வந்து ப்ராம்ப்ட் க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸ் எப்படிலாம் கிடைக்கும். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்கில் கற்றுக்குறீங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நீங்கள் வந்து கற்றுக்க முடியும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஆஸ் அ ப்ரோக்ராமராக ஒரு ஸ்கில் கற்றுக்கணுன்னா
ChatGPT எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஃபுல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதில் இருக்குது. அண்ட் ChatGPT மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பல பிளாட்ஃபார்ம்ஸில் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பே பண்ணி கெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீ கோர்சஸே நிறைய பிளேசஸில் யூடியூப்பில் போட்டுட்ருக்காங்க. ஏன் நம்மளுடைய CodeBinX சேனல்லேயே நிறைய ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் பெய்ட் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பர்டிகுலர் இப்போ ஆங்குலர் சூஸ் பண்ணுறீங்களா, ஆப்வியஸ்லி நம்மக்கிட்ட கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி எந்த லாங்குவேஜ் ஆர் இல்லை ஆங்குலர் மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்காக போகணுமா, ஆங்குலர் ரியாக்ட், அதுக்கு எல்லாமே கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மேக் யூஸ் ஆஃப் தோஸ் கோர்சஸ். அதை யூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஆன்லைன் ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஈவெண்ட். நீங்கள் என்ன தான் ஆன்லைனில் கோர்சஸ் லேர்ன் பண்ணாலும் டு கீப் டச் வித் தி லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணாலுமே அந்த லேர்னிங் கான்செப்ட் ஒரு அந்த லேர்னிங் லாங்குவேஜஸில் என்ன லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இருக்குது, டெக்னாலஜி எவ்வளோ அப்டேட் ஆகிட்டுருக்குங்கிற விஷயம் எப்போவுமே ஒன் இன்ட்ராக்ஷன் வித் அதர் பீப்புள்ஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அண்ட் வேரியஸ் கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது இல்லையா. ஸோ ஹேக்கத்தான் நடக்குது, வீடியோ கான்ஃபரன்சஸ் நடக்குது. ஸோ பார்ட்டிசிபேட் இன் ஆல் தோஸ் ஈவெண்ட்ஸ். கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒன் இன்ட்ராக்ஷன் வித் அதர் பீப்புள்ஸ் இன் தட் ஃபீல்டு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன, எப்படி நீங்கள் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லேர்னிங்க்கு கொண்டு போகலாம். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் எப்படி நம்ம டெவலப் பண்ணலாங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஒரு லேர்ன் பண்ணிட்டீங்க, அந்த லேர்ன் பண்ணதை மேக் யூஸ் பண்ணணும்னா யூ ஷுட் ஹேவ் சம் பீப்புளோட இன்ட்ராக்ஷன். ஸோ எந்த வழியில் போனால் இந்த ஃபீல்டில் நான் ரீச் அவுட் பண்ண முடியும், இந்த வழியில் போனால் நான் யாரை அப்ரோச் பண்ணால் எனக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் நல்லா கிடைக்கும். அண்ட் எதை நான் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாம், என்னென்ன ஃபீல்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குது, இதில் இப்போ என்ன ரீசன் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஒன் இன்ட்ராக்ஷன் வித் அதர் பீப்புள்ஸ் நீங்கள் இதில் பண்ணலாம். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ போன்ற விஷயங்களில் கொஷின்ஸ் கேட்கலாம். டெவலப்பர் கம்யூனிட்டி இருக்காங்க, போய் உங்களுக்கு தேவையான கொஷின்ஸ் ப்ரோஸ் பண்ணலாம். நீங்கள் லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சப்போஸ் ஏதாவது எரர் ஆச்சு, உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியலைன்னா நீங்கள் போடலாம். அவங்க ஆப்வியஸ்லி ஆன்சர் பண்ணுவாங்க. ஒன் இன்ட்ராக்ஷன் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி படிச்சுட்ருக்கேன், எனக்கு நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகணும் அப்படிங்கிற இன்ட்ராக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல்வேஸ் ஹேவ், நீங்கள் எந்த இது எடுத்தாலும் கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் அது ரிலேட்டடான கம்யூனிட்டிஸ் கூட காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி அண்ட் ரொம்ப பேசிக் யூனிட் ஆஃப் லேர்னிங்கே இதுன்ட்டு இல்லை, எது எடுத்தாலும் பேசிக் யூனிட் என்னென்னா க்யூரியாசிட்டி. எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஸோ அதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி அது கற்றுக்கிறதுக்கான ஒரு க்யூரியாசிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன அந்த க்யூரியாசிட்டி தான் நம்மளுடைய ட்ரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் லேர்னிங்கே இருக்கும். ஏன்னா ஒரு நாள் லேர்ன் பண்ணுற விஷயம் கிடையாது, இது உங்கள் த்ரூ அவுட் தி லைஃப் வேணும். ஸோ ஆப்வியஸ்லி இன்ட்ரெஸ்ட் அண்ட் க்யூரியாசிட்டி தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ புது டெக்னாலஜிஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான லேர்ன் பண்ணுறதுக்கான க்யூரியாசிட்டி இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஃபீல்டை ஒரு ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணாலும் அது நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் லைஃப் லாங் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்படுறீங்க, அதுக்கு ரீசெண்டாக இது வந்திருக்குப்பா அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் ஹேவ் த க்யூரியாசிட்டி ஆன் சர்ச்சிங். அது என்ன அப்படின்னு சர்ச் பண்ணுறதுக்கான க்யூரியாசிட்டி வேணும். அண்ட் சப்போஸ் நீங்கள் ஏதாவது புதுசாக க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ ஷுட் ஹேவ் த க்யூரியாசிட்டி ஆஃப் டெவலப்பிங். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா சைட் பை சைடாக அந்த லேர்ன் பண்ணுற விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் அப்ளிகேஷனை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா லேர்னிங்கோட நிறுத்தக்கூடாது. யூ ஷுட் ஹேவ் தி க்யூரியாசிட்டி ஆஃப் நீங்கள் லேர்ன் பண்ணதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வெப் அப்ளிகேஷனை சைட் பை சைடாக டெவலப் பண்ணுங்கள். அதுக்கு இன்னும் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுற மாதிரி நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு உங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ உங்களுக்கு செஸ் விளையாட பிடிக்குமா, இல்லை ஏதோ ஒரு கேமிங் ஈவெண்ட் பிடிக்குமா, இல்லை நீங்கள் ஒரு கீபோர்ட் ப்ளே பண்ண பிடிக்குமா, அந்த மாதிரி உங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரிலேட்டடான ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட க்யூரியாசிட்டி இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட இன்ட்ரெஸ்ட் டவுன் ஆகாது. ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாமே பண்ணுங்கள். ஸோ சைட் பை சைடாக ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அதில் வரக்கூடிய எரர்ஸ் என்ன, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லும்போது நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க முடியும். நியூ ஐடியாஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான க்யூரியாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஸோ புது ஐடியாஸ் உங்களுக்கு வருதா, அதை நீங்கள் டோன்ட் ஹெசிடேட் டு ஸ்டார்ட். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை ப்ராஜெக்டாக பண்ணுங்கள். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் கண்டிப்பாக, ஆனால் ஆப்வியஸ்லி யூ வில் ரீச் தி டெஸ்டினேஷன். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுனாவே லைஃப் லாங் லேர்னிங் ஒரு போர்டாக இருக்காது. உங்களோட லைஃப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அண்ட்
these are the 4 major techniques. இது ப்ரோக்ராமிங்கில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இந்த க்யூரியாசிட்டி, கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் ரிசோர்ஸ் சர்ச் பண்ணி கற்றுக்கிறவங்களா இருந்தால் இது 4 மட்டுமே இருந்தால் போதும், எதை வேணாலும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபார் தி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் தனியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு மெயின் கோடிங் அவங்க பேக் அண்ட் டெவலப்பர்ஸ் தனியாக இருப்பாங்க, ஸோ டேட்டா பேஸ்க்கு தனியாக இருப்பாங்க இல்லையா. ஆனால் இப்போது ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர்ஸ்க்கு தான் வந்துட்டு பீக் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக், அதாவது ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், நடுவில் கோடிங், அதுக்கப்புறம் டேட்டா பேஸ், இது எல்லாமே வந்து ஃபுல்லாக பண்ணுற ஒரு டெவலப்பர் தான் வந்துட்டு நம்மளுடைய கம்பெனிஸ்லலாம் எடுக்கிறாங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ஸ்க்கு தான் இப்போ மார்க்கெட். முதல்ல அப்படி இல்லை, அதில் கொஞ்சம் ஒரு ரீசன்ட் இயர்ஸில் சேஞ்ச் ஆன விஷயங்கள். அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் ஏஐ, பிளாக் செயின், மெஷின் லேர்னிங்லாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை நாளைக்கு அதுக்கூடிய அப்கிரேஷன் வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ ஸ்பீடாக ரேப்பிடாக டெவலப் ஆகிட்டுருக்குது. ஸோ ஹாப்பி லேர்னிங், கீப் ஆன் லேர்னிங். லேர்னிங் வந்து ஒரு டாஸ்க்காக நினைக்காதீங்க, அது உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டாக நினச்சி பண்ணிங்க அப்படின்னா இட் வில் நாட் மேக் யூ டிஸ்கம்ஃபர்டபுள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ ஸோ மச்.